Good morning. Morning. Good morning, leaders. Sir, very good morning, sir. Morning. சார் இன்னைக்கு ஒரு நியூ ப்ராஸ்பெக்ட் பச்சைப்பன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்கிறார் சார். ஓகே. ஸோ அவர் நம்மளுடைய ப்ராஸ்பெக்ட் பச்சையப்பனா? பச்சையப்பன். Pachayappan sir, good morning. Welcome to Vestige family. Welcome to the wonderful world of Vestige. Welcome to Team Victory. Welcome. Welcome sir. Welcome. உங்க மைக் ஆன் பண்ணி பேசுங்க. ஓகே, மற்றவங்க ஃபீட்பேக் கொடுங்க. அவருக்கு நான் சொல்லி கொடுத்தேன், அதுக்கு கொஞ்சம் புரியல. பச்சையப்பன் சார், குட் மார்னிங். பேசுங்க. குட் மார்னிங் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வெஸ்டீஜ் ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்றீங்களா? ஆமாம் சார், நேற்று தான் சார் வந்து ஆஃபீஸ்லாம் பார்த்தேன், நல்லா பிடிச்சிருக்கு எனக்கு. வெரி குட். இந்த வேலை ரொம்ப பிடிச்சிருக்கு. வெரி குட், வெரி குட். ஆமாம், ஆர்வம் தான் இருக்கு எனக்கு. நல்லா சிறப்பா பண்ணுங்க. ஓகே சார். வாய்ப்பை கொடுத்தவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. நன்றி தான் சார். ஒரு ரூபா கூட முதலீடு இல்லாத ஒரு அற்புதமான வாய்ப்பை உங்களுக்கு கொடுத்திருக்காரு. உங்களுடைய ஆரோக்கியத்தையும் பல கோடி ரூபாய்களையும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை சரியா பயன்படுத்துங்க. ஓகே சார். ஓகே சார். ஓகே, வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், மற்றவங்க உங்களுடைய ஃபீட்பேக் கொடுக்கலாம். அன்றைக்கு எப்படி இருந்தது? குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் மற்ற நாளோட சூப்பரா இருக்குங்கிற மாதிரி இன்னைக்கு ரொம்ப 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 சூப்பர் சார். அந்த 16 பாயிண்ட்ஸ் வந்து நான் ரெக்கார்ட் பண்ணி என்னோடன்னு தனியா சொல்றேன்னு நினைக்காதீங்க. அந்த சாம்பியன்ஸ் குரூப்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன். இல்ல அத்தனை டீம் மெம்பர்ஸ்க்கு அனுப்பிட்டேன். அந்த 16 பாயிண்ட்ஸ் அவர் பேசுறது. ஸோ அது வந்து எக்ஸாக்ட்லி அப்புறம் சொன்னார் இல்லையா, உங்க சின்சியாரிட்டியா கன்சிஸ்டன்சியா நம்ம சீரியஸா எடுத்துக்கிட்டா என்ன ரொம்ப ரொம்ப பிரமாதம். எல்லாமே அப்ளை பண்ணா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல சார் லைஃப்ல எங்கேயோ போயிடலாம் சார் எல்லாருமே ஆஸ் டீம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு வெஸ்டேஜ்ல கொடுத்துருக்கு. அதை எங்களுக்கு காமிச்சு கொடுத்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் அலாட். அப்புறம் ஒரு விஷயம் கூட சொல்லலாம்னு நினைக்கிறேன் சார். நீங்க இங்க வந்து ஒரு கவுன்சிலிங் கொடுத்தீங்க. அதோட பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன கேட்டீங்கன்னா, முந்தா நேத்து என் ஒய்ஃபும் பத்மாமா என்னோட மாமியாவும் சேர்ந்து தனியாவே ஒரு கிளாஸ் கொடுத்தாங்க. அவங்க நேத்துக்கு ஜாயின் பண்ணிட்டாங்க விஜயலட்சுமின்ட்டு. நான் எல்லாமே போய் ஹோம் மீட்டிங் கொடுத்தாங்க. ஸோ ரொம்ப சந்தோஷம் சார் உங்க சப்போர்ட்டுக்கு. ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். வீடியோல நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? இன்றைக்கு செஷன்ல என்ன கத்துக்கிட்டீங்க பத்தி? நம்ம நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பத்தி நம்ம ஹோம் மீட்டிங்ல பேசும்போது கூட பைசாவை மட்டுமே எக்ஸாம்பிளா அவங்களுக்கு இவ்வளவு இது அதுன்னு அந்த இல்லாத ஒரு இருக்கு உண்மையா. பட் அதை எப்படி அடையணுங்கிறத சொல்லி கொடுத்த பிறகு அதை சொன்னா நல்லா இருக்கும். பட் ஸ்டார்டிங்கே வெறும் கேஷ் டேர்ம்ஸ் மட்டுமே பேசும்போது தான் சார் அவங்க சொன்ன மாதிரி நிறைய பேர் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள்லயே இதை விட்டு விலகி போறதும் நெகட்டிவ் எக்ஸிஸ் ஆகுறதுங்கிறதுக்கு மெயின் ரீசனே நான் இந்த மாதிரி தெரியாம பேசக்கூடிய விஷயம் தாங்கிறத ரொம்ப எடுத்து சொல்லியிருக்காரு சார். அதாவது நம்ம வந்து இன்னைக்கு வெஸ்டேஜ்ல ஒருத்தர் உள்ள வராங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து கம்பெனியை பார்த்தோ ப்ராடக்டை பார்த்தோ வர்றதில்ல, நம்மளை பார்த்தா வருவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நம்ம எந்த அளவுக்கு கெத்தா போய் அவங்ககிட்ட பிஸ்னஸ் பேசுறோம், எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப்பை அவங்க கூட மெயின்டைன் பண்றோம், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு சிலர் நம்ம ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணா அவங்களுக்கு வருமானம் வரலனோட வெஸ்டேஜ் வியாபாரத்தை பண்ணுவாங்க, வெஸ்டேஜ் வியாபாரத்தை தொடர்ந்து செய்வாங்க. அந்த ரிலேஷன்ஷிப் சரியா இல்லை அப்படின்னா விட்டுட்டு போயிடுவாங்க. எவ்வளவு பேரு அதாவது சின்ன சின்ன ஈகோல இன்றைக்கு விட்டுட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. என்னைய பொறுத்த வரைக்கும் வாய்ப்பை யார் கொடுத்திருந்தாலும் சரி, அவங்க வாய்ப்பை கொடுத்துட்டாங்க. ரைட், நம்பர் 1 பாயிண்ட் முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு நன்றி சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன, அவங்க நல்லா இருக்கணுன்றக்காக கடவுள்கிட்ட கூட ப்ரேயர் பண்ணுங்க. பாயிண்ட் நம்பர் 2,
இப்போ அப்துல் நபீல் சார் சொன்ன மாதிரி நம்ம கத்துக்கணும். நம்ம கத்துக்கிறதுக்கும், நம்மள நம்ம மாத்திக்கிறதுக்கும், நம்மளுடைய கோல் செட் பண்றதுக்கும் நம்ம தயாரா இருக்கணும். எந்த ஊருக்கு போறதுன்னே தெரியாம போய் அந்தந்த ஊர்ல நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல போய் நிப்போமா? இப்ப உதாரணத்துக்கு சென்னையில கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நான் போய் ஒரு சூட்கேஸ்ல ஒரு 1 வாரத்துக்கு தேவையான ட்ரெஸ் எடுத்துட்டு போய் நிக்கிறேன். ஆனா எந்த ஊருக்கு போகணும்னே முடிவு பண்ணல. எந்த பஸ்லங்க ஏற முடியும்? அப்ப இலக்கே இல்லாத பயணம் நம்மள எங்க கொண்டு போகும்? இந்த மாசத்துல நமக்கு இவ்வளவு வேணும். இந்த மாசத்துல நம்ம இவ்வளவு பிவி பண்ணணும் அப்படின்னா, அந்த பிவி பண்றதுக்கு எத்தனை ஹோம் மீட்டிங் பண்ணணும், எத்தனை ஒன் டு ஒன் பண்ணணும். இப்ப காலையில வெங்கடேஷ் சாரும், நம்ம ஜேபிஆர் சாரும் காலையில ஃபீல்டுக்கு போயிட்டு இருக்காங்க பைக்ல. அப்போ இதுதான் சக்சஸ். வெங்கடேஷ் சார் டெய்லி நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். 30 நாளும் ஷெட்யூல் போட்டு போயிட்டு இருக்காரு. இன்னைக்கு வந்து அதனால அவருடைய சக்சஸ் வந்துட்டு இருக்கு. மற்றவங்க நம்ம மார்னிங் செஷன் அட்டெண்ட் பண்றோம். அதோட போனை ஆஃப் பண்ணா அதுக்கப்புறம் நம்ம சொந்த வேலையை பார்க்குறோம், நம்ம கடையை பார்க்குறோம், வேலைக்கு போறோம், எல்லாம் செய்யறோம். அதோட நாளைக்கு காலைல 6 மணிக்கு தான் அந்த வெஸ்டேஜுக்காக நம்ம மார்னிங் செஷன் அட்டெண்ட் பண்றோம். மார்னிங் செஷன் அட்டெண்ட் பண்ணா நேற்று மார்னிங் செஷன் அட்டெண்ட் பண்ணவங்க எத்தனை பேரு நான் வந்து இது மாதிரி ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்கேன், நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிசினஸ் பண்றேன், அதை உங்களுக்கு சொல்லணுக்காக சொல்றேன், நீங்க ஒரு நல்ல வாய்ப்பு வேணும்னா என்கிட்ட பேசுங்கன்னு எத்தனை பேர் சொன்னீங்க? 10 பேர்ட்ட நீங்க பேசவே ஆரம்பிச்சாதானங்க 10 பேர்ட்ட சொல்லுங்கன்னு நேற்று சுவாதி சார் சொன்னாரு நேற்று ட்ரைனிங்ல. எத்தனை பேர் அதை செஞ்சீங்க? செஞ்சவங்க ஒரு தம்ஸ் அப் போடுங்க, இல்ல மைக் ஆன் பண்ணியோட பேசுங்க. பேசுங்க சார். குட் மார்னிங் சார். என்ன மேடம்? நான் நேற்று 2 பேர்ட்ட பேசுறேன் சார். 2 பேர்ட்ட பேசுறீங்க. 10 பேர்ட்ட பேசுறதுக்கு மட்டும் டைம் இருக்கா இல்லையா? இருக்கு சார், கண்டிப்பா இருக்கு சார். அப்ப ஏன் செய்யல? பத்மா மேடம் குட் மார்னிங். குட் மார்னிங் சார். வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள். குட் மார்னிங் சார். ஜெயபிரகாஷ் சார் ஃபேமிலிய வெஸ்டேஜ்ல கொண்டு வந்திருக்கிறீங்க. அதுவும் சாதாரணமா இல்ல, 557 பிவியோட. எல்லாமே உங்களோட வாழ்த்துக்கள் சார். மேடமும் வாழ்த்துக்கள், உங்களோட வாழ்த்துக்கள். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய திறமை, உங்களுடைய செயல்பாடு. நீங்களும் கவிதா மேடமும் நீங்க ஆக்ஷன் பண்ணீங்க, ரிசல்ட் வந்தது. ஆக்ஷன்ல இறங்கினாதான் ரிசல்ட் வரும். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். ட்ரைனிங் பார்த்ததுனால ரிசல்ட் வராது. கண்டிப்பா கண்டிப்பா வர்றதுனாலயோ ஆபீஸுக்கு வந்து ட்ரைனிங் பாக்குறதுனாலயோ உமன் சிஎன்டி பாக்குறதுனால ரிசல்ட் வராது. கண்டிப்பா சொல்லக்கூடிய விஷயங்களை ஆக்ஷன்ல கொண்டு போனா நம்மளும் அடுத்த மாசம் உமன் சிஎன்டில போய் நம்மளும் பேசலாம். கண்டிப்பா சார். ஒவ்வொரு ஆக்ஷனும் தான் ரிசல்ட். ஒவ்வொரு ஆக்ஷன்ல வந்தாதான் ரிசல்ட், இல்லனா இல்ல. கரெக்டா இல்லையா? கரெக்ட் சார். இப்போ எங்களுக்கு நாங்களும் பார்த்துட்டு ஒருத்தருக்கு 4-5 பேர் உட்கார வச்சு பேசிட்டு தான் சார் இருக்கிறோம். அப்படின்ன பிறகு அது நான் சும்மாவே இருக்க மாட்டேன். யாருன்னா இது பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு பேசி பார்ப்போம். ஒரு 2 பேர்ல வந்து ஒருத்தருக்காவது புரிஞ்சிரும், அந்த புரிஞ்சவங்களும் நம்ம சேர்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு நான் அந்த சின்ன சின்ன பொருளே கையா நம்மளோட இதெல்லாம் வந்து நம்ம சப்ளிமெண்ட் எடுத்துன்னு போய் அவங்க கிட்ட ஒப்படைச்சிடுறேன். நான் இது யூஸ் பார்த்துட்டா கொஞ்சமாவது அவங்களுக்கு அந்த நம்மளுக்கு லைனுக்கு வந்துருவாங்க. முன்ன இந்த பொருள் பிடிங்க, கையில வச்சுங்க, நீங்க யூஸ் பண்ணி பாருங்க, அப்புறமா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் சார். நான் மறுபடியும் ஒரு 4-5 நாள் கழிச்சு அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் மோகன்ராஜ் சொல்லும் போது எனக்கு ரொம்ப கோவம். என்ன நம்மள இந்த அளவுக்கு தேர்த்துறாரு, என்ன இது நம்மள உட்கார விட மாட்டேன்றாரு, ரொம்ப பண்றாரு அப்படின்னு நினைச்சுக்குவேன். இப்ப நம்ம மீட்டிங்கு பேச 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 கேட்க ஐயோ நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் சார் நான் புரிஞ்சுக்கிட்டு நாங்க கண்டிப்பா பண்ணிட்டு இருக்கோம் சார். நாங்க அது எல்லாருக்குமே ஆரம்பத்துல வரக்கூடியதுதான். அதாவது அந்த மாற்றங்கள் தான் உங்களுக்குள்ள வந்த மாற்றங்கள் தான் உங்களுடைய வெற்றி. கண்டிப்பா கண்டிப்பா நான் அடிக்கடி சொல்லக்கூடிய அதுதான். அதாவது எந்த அப்ளைனுமே டவுன்லைன் நல்லா இருக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க. எந்த அப்ளைனா இருந்தாலும் சரி டவுன்லைன் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ நம்ம வந்து இன்னும் உங்களுடைய உறவு முறை இன்னும் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இன்னும் அதிகமா தான் ஆசைப்படுவாங்க. நேத்து காலையில நீங்க 6 மணிக்கு மீட்டிங், எங்க மருமகன் காலையில நேத்து 5:30 மணிக்கு எனக்கு மீட்டிங் சார். அது கரெக்ட் தான். அதுதான் வெற்றி. இப்போ நான் எங்கேயா வெளியூர் போறேன்னா அங்க இருக்க நண்பர்களோட நாங்க வந்து 5 மணிக்கெல்லாம் பேச ஆரம்பிச்சிருவோம்.
இப்ப பாருங்க நம்ம வெங்கடேஷ் சார் இப்ப காலையில ஃபீல்டுக்கு போயிட்டு இருக்காரு. அப்ப அவரு காலையில 6:30 மணிக்கு ஃபீல்டுக்கு போறாருன்னா எத்தனை மணிக்கு எழுப்பி குளிச்சுட்டு ரெடியா இருக்கணும்? கண்டிப்பா கண்டிப்பா. இதுதான் வெற்றி. இன்னைக்கு டைமண்ட் டைரக்டா 65,000 ரூபாய் அவர் வாங்கியிருக்காருன்னா காரணம் அதுதான். வேற எங்க இருந்து வராது. நம்ம உழைப்ப போட போட ரிசல்ட் தானாவே வரும். இனிமேல் எங்க உழைப்பெல்லாம் வீணா போவாது சார். நாங்க நல்லா உழைச்சிட்டு கண்டிப்பா நாங்க முன்னேற்றத்துக்கு உங்களால வரோம் சார். நிச்சயமா வாங்க. வெல்கம் வெல்கம் வெல்கம். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் தமிழ் மேடம். கமல்நாதன்றவர் ஒருத்தர் இன்னைக்கு புதுசா வந்திருக்காங்க சார். அதை கொஞ்சம் வெல்கம் பண்ணிடுங்க சார். கமலநாதன் சார், குட் மார்னிங். வெல்கம் டு த ஒண்டர்ஃபுல் வேர்ல்ட் ஆஃப் வெஸ்டீஜ். டீம் விக்டரிக்கு உங்களை வரவேற்கிறோம். வெல்கம். உங்க மைக் ஆன் பண்ணி பேச முடிஞ்சா பேசுங்க. எஸ், வெரி குட். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங். வெல்கம். டீம் இன்னைக்கு தான் சார் இது மீட்டிங் இன்னைக்கு தான் சார் அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். வெரி குட். நல்லா ஸ்பீச் கொடுத்துருந்தாங்க. நல்லா கேட்குற மாதிரி இருந்துச்சு. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன் சார். மோட்டிவ். வெரி குட், சூப்பர். என்ன படிச்சிருக்கீங்க சார்? நான் 10th தான் சார் படிச்சிருக்கேன். வெரி குட். சார் ஃபர்ஸ்ட் டைமே ஒருத்தர் ஹோம் மீட்டிங் கூட்டின்னு போயிட்டு பர்ச்சேஸ் பண்ண வச்சாங்க சார் போன வாரத்துல. வெரி குட் வெரி குட். ஒரே நாள்ல. தமிழ் மேடம் மாதிரி ஒரு கிரேட் லீடர் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அவங்கள சரியா பயன்படுத்துங்க. ஒரு அற்புதமான லீடர். ஆமா சார், கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் ஸ்டார்ட்னா என்னன்னு சொல்லி தருவாங்க. அந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் எப்படி முடிக்கிறதுன்னு சொல்லி தருவாங்க. அதை இந்த மாசம் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுங்க. சரிங்க சார். முடிச்சாச்சு சார் ஆல்ரெடி. ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிச்சிட்டீங்களா? வெரி குட், சூப்பர். அவங்க டீம்ல ஒரு 3 பேரை சொல்லின்னு இருக்கிறோம் சார். கிரேட் கிரேட், சூப்பர். Thank you சார். அத சிறப்பா பண்ணுங்க. மேடம் என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே சார். செய்ய முடியாததை சொல்ல மாட்டாங்க, செய்யக்கூடியதை சொல்லுவாங்க. ஒரு மனிதனால முடியும் என்றால் இன்னொரு மனிதனாலையும் முடியும். சரியா? கிரேட், வாழ்த்துக்கள். தேங்க்யூ. ஓகே ஓகே. சரிங்க சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். சக்சஸ் அரசு, சக்சஸ் நளினி, சக்சஸ் பாண்டியன் எல்லாம் அமைதியா இருக்கிறீங்க. சக்சஸ்ன்னு போட்டு வாய் திறக்க மாட்டேன்றீங்க. அதான் எனக்கு புரியல. நல்ல பேர் வச்சிருக்கிறீங்க, ஆனா வாய் திறக்க மாட்டேன்றீங்க. அதனுடைய ரகசியத்தை நம்ம ஜெகதீஷ் சார் தான் சொல்லணும். சக்சஸ்னு பேர் வச்சுட்டு தமிழ் மேடம் ஒரு ஆள் தான் பேசிட்டு இருக்கிறாங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இது ஒருத்தர் சொல்லிதான் பேசணும் அப்படின்ற ஒரு இது இல்லை சார். ஏன்னா இது எல்லாருக்குமான இடம். அது மீட்டிங் என்னுடைய மீட்டிங் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதனாலதான் ஒவ்வொரு மீட் பண்றேன். கண்டிப்பா நானும் எனக்கு இந்த மாதிரி எல்லாரும் நினைக்கணும், இது என்னுடைய மீட்டிங், எனக்காக நான் நடத்தாங்க, இது நாம 100% நம்ம பயன்படுத்தணும். இந்த இடத்த வச்சுட்டு நம்ம டெவலப் ஆகணும், நாமளும் டெவலப் ஆகணும், அதுவும் டெவலப் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும், நாமளும் ரெகுலரா மீட்டிங் அட்டன் பண்ணணும், ஆக்டிவா பேசணும், நம்மளை கூப்பிட்டு நம்ம பேச வைக்கணும், பண்ணணும். அப்பதான் நாமளும் வளர முடியும். ஏன்னா எல்லாமே பேசணும், பேசினா நல்லா இருக்கும். இல்லை கிரேட் கிரேட். சந்தானம் சார், குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார், இன்னைக்கு எப்படி இருந்தது மார்னிங் செஷன்? நல்ல மைக் சூப்பரா இருந்தது சார் இன்னைக்கு. இது அவரு ஒவ்வொரு நேரமும் தாமதம் பண்றது இருந்தது எல்லாமே நல்லா சொன்னாங்க. நல்லா எக்ஸலண்டா இருந்தது. இனிமே நான் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிறேன் சார். சரி நீ கண்டிப்பா நான் டெய்லியும் இது மீட்டிங் அட்டன் பண்றேன். அதே மாதிரி இது எல்லாரையும் போய் இன்னைக்கு பாக்குறதா முடிவு பண்ணிட்டேன் சார். சூப்பர் சூப்பர், கிரேட்.
முடிவெடுத்தா அதை செயல்படுத்தி அதை வெற்றி பெறது தான் நம்ம வேலையா இருக்கணும். கண்டிப்பா சார். இந்த மாதிரி நீங்க எல்லாரையும் ஃப்ரெண்ட்ஸ் நாளையோட நம்ம நீங்க ரீபர்ச்சேஸ் சொல்ற மாதிரி ஆகும். ஒரு 10 பேரையாச்சும் நீங்க கண்டிப்பா பார்ப்பேன் சார். கிரேட், சூப்பர். முடிவெடுங்க, செயல்படுத்துங்க. நாளைக்கு காலையில மார்னிங் செஷன்ல ரிசல்ட் சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன் சார். ஷூர். வாழ்த்துக்கள். ஆல் தி தேங்க்யூ பெஸ்ட். சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். சார் குட் மார்னிங் சார். பீகார்ல இருந்து சரிதா தேவி அப்படின்றவங்க மீட்டிங் அட்டன் பண்ணிருக்காங்க சார். பழனிவேல் சார் டீம்ல இருந்து வந்திருக்காங்க. சரிதா தேவி, பீகார் சார். சரிதா தேவி மேடம், குட் மார்னிங். Welcome to the wonderful world of Vestige. Welcome to Team Victory. Welcome to morning session. Welcome. மைக் ஆன் பண்ண முடிஞ்சா ஆன் பண்ணி பேசுங்க. வீடியோ ஆன் பண்ணிட்டீங்க, மைக் ஆன் பண்ணுங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். சொல்லுங்க மேடம், எப்படி இருக்கீங்க? பரவாயில்லைங்க. சரி, ஜாயின் பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சு? ஜாயின் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. எனக்கு இது மீட்டிங் அட்டன் பண்ண தெரியல, அதான் பண்ணவே இல்லைங்க. சரி, நானே பரவாயில்ல. ட்ரை பண்ணி இன்னைக்கு அட்டன் ஆயிடுச்சு. என்னம்மா? இதனால அட்டன் பண்ண முடியல. 2 நாள் நானும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன், முடியல. இன்னைக்கு பார்த்தேன்னா உடனே பண்ணிட்டேன். சரி, ஓகே. இன்றைக்கு காலைல மார்னிங் செஷன் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. என்ன கத்துக்கிட்டீங்க? எல்லாம் நல்லாதான் இருந்துச்சு. அவ்வளவுக்கு புரியல எனக்கு. சரி, நல்லா பண்ணுங்க. ஒரு நல்ல லீடர் ஜெயதீஷ் சார் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. சூப்பரா அவரை பயன்படுத்துங்க. தேங்க்யூ. சரி. சந்தானம் சார், உங்க லீடர் ராஜேந்திரன் சார் இருக்காரு. சரிதான் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. சந்தானம் சார். சொல்லுங்க சார். ராஜேந்திரன் சாரோட போய் ஒரு 2 1-to-1 3 1-to-1 பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. அவர் கூட இருப்பாரு. நீங்க பேசுங்க. கண்டிப்பா சார், பேசுறேன் நீங்க சார். கத்துக்கிறது தான் உங்களுடைய வெற்றி. நீங்க 2 நாள் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா 3ஆவது நாள் நீங்க பேச ஆரம்பிச்சிடலாம். கண்டிப்பா அந்த சார். அளவுக்கு உங்ககிட்ட எல்லா திறமையும் இருக்கு. சரி சார், கண்டிப்பா பேசுறேன் சார். இன்னைக்கு சிறப்பா பேசிட்டு பண்ணுங்க. நாளைக்கு காலையில உங்களுக்கு ரிசல்ட் சொல்றேன் சார். கிரேட். சூப்பர். தேங்க்யூ. குட் மார்னிங் சார். நேற்று கூட வந்து பாத்தீங்கன்னா சார் 1-to-1 பிரசன்ட் பண்றதுக்கோ, 2வது ஜூம்ல எப்படி இது பண்றோம் அது மாதிரி ஒரு ட்ரையல் பேஸ் கூட நேற்று நானும் அவரு உட்காந்து சார் பண்ண வீட்டுல. வெரி குட். அதான் டெய்லி வந்துருவார் சார். என்னோட டெஸ்டில் தான் இருப்பாரு. இப்போ வந்தாலும் எனக்கு ஃபீல்டு வருவாரு. இப்போ ஒரு ஹோம் மீட்டிங் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கிறார் சார். மேபி வந்து பாத்தீங்கன்னா சண்டேக்குள்ள ஒரு ஹோம் மீட்டிங் வந்து நம்ம குடும்பத்தில் நடத்துற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் சார். வெரி குட். அது கொண்டாட வேலையை பண்ணிட்டு இருக்கிறேன் சார். கரெக்டா என்னோட நிச்சயமா பண்ணலாம். ஓகே சார். முக்கியமா உங்க எல்லாத்தையும் சொல்றது என்னன்னா, நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல உங்க அப்ளைன்ட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. என்ன செய்யலாம், அடுத்தது என்ன செய்யலாம், இந்த மாசம் என்ன பண்ணலாம், இன்னும் யாரை போய் பார்க்கலாம், அதுக்கு டைம் பிக்ஸ் பண்ணுங்க. அப்ளைனோட அப்பாயின்மெண்ட் வாங்குறது ரொம்ப முக்கியம். எப்பவுமே அப்ளைன்லயே போகணும்னு நினைக்காதீங்க. குறிப்பிட்ட டைம் அப்ளைன் கூட போங்க. குறிப்பிட்ட பிரசன்டேஷன் அப்ளைன் கூட போங்க. அவர் என்ன பேசுறாருன்றதை ரெக்கார்ட் பண்ணுங்க, கத்துக்குங்க. சரியா? நாளைக்கு அசோக் சாருடைய பிரசன்டேஷன் உங்க எல்லாருக்கும் நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுவோம். நான் வந்து அன்றைக்கு உமன்ஸ் சிஎன்டில போய் அங்க என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணேன். ஏன்னா ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ வேணாலும் அதை திரும்ப போட்டு கேட்கலாம். ரெக்கார்ட் பண்ணிட்டோம்னா அது நல்லா இல்லைன்னா கூட டெலீட் பண்ணிடலாம். நல்லா இருந்தா நம்ம கூட வச்சுக்கலாம். அப்போ ஒரு பிரசன்டேஷன் வேணும், ஒரு சிஎன்டி நான் கத்துக்கணும் அப்படின்னா அந்த பிரசன்டேஷனை திரும்ப போட்டு கேட்டா போதும். அசோக் சார் அன்றைக்கு அவ்வளவு சூப்பரா பண்ணாங்க. ரொம்ப அருமையா இருந்தது. எந்த ஒரு புதிய நபருக்கும் புரியக்கூடிய மாதிரி இருந்தது. கம்பெனியை பற்றி, ப்ராடக்ட்டை பற்றி, பிளானு எல்லாமே அருமையா இருந்தது. சூப்பரா இருந்தது. ஸோ அப்ப திரும்ப அதை போட்டு கேட்கும்போது நீங்களும் ஒரு நல்ல ஒரு பிரசன்டரா மாற முடியும். நம்ம ஒவ்வொருத்தரும் பிரசன்டரா மாறினாதான், பத்மா மேடம் மாதிரி நம்ம பிரசன்டரா மாறினாதான் நம்ம பேச முடியும். நம்ம சிறப்பா அடுத்த லெவலுக்கு போக முடியும். இந்த மாசம் மேடம் வந்து பிரான்ச் டைரக்டர் முடிக்கிறாங்க.
பிரான்ச் டைரக்டர் வித் டீம் பில்டிங் போனஸ் 2600 பிவி கம்ப்ளீட் பண்றாங்க. அதுக்கு அவங்க அப்ளைனும் அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க. பத்மா மேடம் ஃபீல்ட்ல இறங்கிட்டாங்க. நேற்று ஒரே நாள்ல 500 பிவி. அதனால சிறப்பான வேலைகள் நடக்குது. ஃபீல்ட்ல இறங்கினா பிவி. ஆனா ஃபீல்ட்ல இறங்குறது நம்ம கையில தான் இருக்குது. சரியா முடிவு பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். சொல்லுங்க சோபா மேடம், ஏதோ பேச வந்தீங்க. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். How are you sir? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மேடம், சூப்பரா இருக்கேன். Today morning section is very best of as சார் மிக அருமையா பேசினார் சார். நான் என்ன சொல்றேன்னா, செய்யும் தொழிலே தெய்வம் பண்றது நம்ம உள்வாங்கணும் சார். ஒரு தொழில் செய்யறோம்னா அது வந்து நம்ம ஒரு ஷெட்யூல் போட்டுக்கணும், ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும், தொடர்ச்சியா செய்யணுன்றது. நீங்க சொல்ற மாதிரி நம்ம ரூபன் சார் சொல்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், ஆக்ஷன் ஒர்க் சக்சஸ், ஆக்ஷன் ஒர்க் சக்சஸ், இதுதான் சார் செய்யணுமே. நம்ம செய்யற இது வந்து ஒரு கம்யூனிகேஷனோட பிளஸ் வந்து தொடர்ச்சியான ஒர்க்கோட செயல்பட்டா மிகப்பெரிய வெற்றி வரும். சார் சொல்ற மாதிரி எந்த ஈகோ இல்லாம இருக்கணும். தொழில்ல வந்து லாபம் நஷ்டம் எல்லாமே வரும். இதுல வந்து ஈகோ இல்லாம பொறுமையா இருந்தோம்னா சக்சஸ் வரும். எனக்கு தெரிஞ்ச விஷயம் 4 பேருக்கு சொல்லி கொடுக்கலாம், எனக்கு தெரியாத விஷயத்த நான் 4 பேர்கிட்ட கத்துக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க சார் மார்னிங் செக்ஷன்ல. இது வந்து நம்ம தொடர்ச்சியா செய்தோம்னா கண்டிப்பா வின்னிங் வரும் சார். இன்னைக்கு நான் கத்துக்கிட்டது இதுதான். ஒரு ஷெட்யூல் போட்டுக்கணும், ஒரு டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். நம்மளோட ஹோம் ஒர்க்கு பிளஸ் வந்து நம்மளோட பிசினஸ் ஒர்க்கு நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம்னா டைமிங் ரொம்ப முக்கியம். பிளஸ் வந்து நம்ம என்ன செய்யறோமோ அந்த தொழில வந்து கான்பிடென்ஸா கண்டினியூஸா செய்யணும்ன்றது தான் நான் இன்னைக்கு செக்ஷன்ல கத்துக்கிட்டேன் சார். தேங்க்யூ சோ மச் சார். கிரேட் கிரேட், தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ சோ மச் சார். தேங்க்யூ மேடம், ஆல் தி பெஸ்ட். டெய்லி குறைஞ்சது ஒரு 2 ஹோம் மீட்டிங்காவது சோபா மேடம் பண்ணிடுறாங்க. ஸோ டெய்லி ஒரு ஹோம் மீட்டிங் கூட பண்ண முடியும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி 2, 3 ஹோம் மீட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் சக்சஸ். இன்னைக்கு 20 நாள்ல ஒரு பிரான்ச் டைரக்டர் முடிச்சு 10,000 ரூபாய் வாங்கின பிறகு இந்த மாசம் சில்வர் டைரக்டருக்கான வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கீழே யார் டைரக்டர்ன்றதை பிளான் பண்ணி அதுக்கு அவங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், திரும்ப திரும்ப நான் பதிவு பண்றது அதுதான். டெய்லி ஒரு ப்ரெசன்டேஷன், டெய்லி ஒரு ஹோம் மீட்டிங் யார் யாரால பண்ண முடியுமோ அவங்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்க. யார் யார் பண்ணணும் முடிவு பண்ணிட்டீங்களோ அவங்கெல்லாம் ஜெயிச்சிருவாங்க. காலையிலே மார்னிங் செஷன் அட்டன் பண்ணோமா அடுத்த வேலையை நம்ம பார்க்கணும். அப்பதான் நமக்கு வந்து நிறைய ப்ராஸ்பெக்ட் கிடைப்பாங்க. நம்ம பேச முடியும். நம்ம பேசினாதான் என்ட்ரி வரும். நம்ம நியூ ஜாயினிங் நிறைய வந்தாதான், நம்ம ஸ்பான்சர் நிறைய வரும் பொழுதுதான் பிவி வரும். பிவி வந்தாதான் நமக்கு வந்து செக் வரும். அப்போ அந்த நியூ ஸ்பான்சர் வரும்போது அவங்கள ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டுக்கு கொண்டு போறது, அவங்களுக்கு ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டை சொல்லிக் கொடுக்குறது, கன்சிஸ்டன்சி ஆஃபரை சொல்லிக் கொடுக்குறது, இது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. ஒரு சிலர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட்னா என்னன்னு தெரியாமையே 2 மாசம் இருக்கிறாங்க. ஒரு சிலர் கன்சிஸ்டன்சி ஆஃபர்னா என்னன்னு தெரியாமையே 2 மாசம் 3 மாசம் இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சொல்லி கொடுக்காதது யார் தப்பு அப்படின்னா அப்ளைனுடைய தப்பு தான். அதுக்கு முழு பொறுப்பாளர் அப்ளைன் தான். கத்துக்கணும், டீம் கத்துக்கணும். பட் டீமுக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கதா தெரியாது. அதுக்கு தான் அடிக்கடி நம்ம ஜூம் மீட்டிங் வச்சு எல்லா விஷயத்தையும் மேடம் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபாஸ்ட் ஸ்டார்ட்னா என்ன, ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டை எத்தனை வழியில பண்ணலாம், எத்தனை மெத்தட் இருக்கு, ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளவு ஈஸியா பண்ணலாம், எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ட்ரைனிங் மீட்டிங் தொடர்ந்து நீங்க அட்டன் பண்ணீங்கன்னா இதெல்லாம் புரியும். ஃபாஸ்ட் ஸ்டார்ட் 282 பிவி ஒரே மாசத்துல பண்ணணும். அது அவங்களுடைய செல் பிவியா இருக்கலாம், இல்ல அவங்களுக்கு கீழே அவங்க ஸ்பான்சர் பண்றவங்க அவங்களோட சேர்த்து வரலாம். ஆனா அந்த 282 பிவி ஜாயின் பண்ண மாசமே தான் செய்யணுமா? இல்ல. எப்போ அவருடைய குமுலேட்டிவ் பிவி 600 பிவியை டச் ஆகுதோ அதுக்கு முன்னாடி அவர் பண்ணியிருந்தாருன்னா அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்கும். நீங்க பார்க்கலாம், அந்த ஷார்ட் பிவின்னு ஒண்ணு நம்ம இதுல ஆப்ல வரும்.
டோட்டல் அக்குமுலேட்டிவ் பிவி மேல இருக்கும், ஷார்ட் பிவின்னு இருக்கும். அப்ப 2ஆம் தேதி நீங்க ஓபன் பண்ணும்போது அந்த ஷார்ட் பிவி 282க்கு மேல இருந்தா அவருக்கு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் கிடைக்கும். 283 பிவி இருந்தா கூட அவருக்கு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் கிடைக்கும். அவ்வளவுதான். இத மட்டும் லீடர்ஸ் 2ஆம் தேதி செக் பண்ணுங்க. யார் யார் நம்ம டீம்ல ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வைக்க முடியும். ஒருத்தர் புதுசா ஜாயின் பண்ணாரு, ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு, இட்ஸ் ஓகே. இப்ப நேற்று பத்மா மேடம் கூட்டு போனவரு ஏறக்குறைய அவருடைய ஆக்சுவல் பிவி 357 பிவி. அந்த டபுள் டமாக்கால இன்னொரு 200 பிவி சேர்த்து 557 பிவி வந்துருச்சு. ஆனா அவர் 8% கம்பெனிலேயே அந்த இதுலயே ரிஃப்ளெக்ஷன் ஆகுது, காட்டிட்டு எல்லாம் ஓகே. ஆனா இது மாதிரி ஒரே ஆள் தான் வாங்கணுமானா இல்ல. அவருக்கு அன்றைக்கு வாங்குறதுக்கு அவருக்கு தேவையான பொருட்களை எழுதினாரு, 357 பிவி வந்துருச்சு. அதே மாதிரி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 100 பிவி தான் வாங்குறாரு. இன்னும் அவருடைய நண்பர்கள் 2 பேரு 100 பிவி வாங்கினா கூட அவர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிடிச்சிருவாரு. இல்ல இன்னும் 4 நண்பர்கள் 60 பிவி வாங்கினா கூட அவர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிஞ்சிடும். ஸோ எத்தனை பேர் வேணாலும் எவ்வளவு பிவிக்குனாலும் ஸ்பான்சர் பண்ணலாம். அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு கீழே ஒருத்தர் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பிடிச்சிட்டாருன்னா அவருடைய பிவி இல்லாம நீங்க 282 பிவி பண்ணா உங்களுக்கும் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் கிடைக்கும். அவ்வளவுதான். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க 2 பேரை சேர்த்தீங்க, உங்களுக்கு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிஞ்சிருச்சு. நீங்க 100 பிவி, உங்களுக்கு கீழே 2 பேர் வந்தாங்க, 100 பிவி முடிச்சிட்டாங்க. அப்போ 300 பிவி வந்துச்சு, உங்களுக்கு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிஞ்சிச்சு அப்படின்ற சிச்சுவேஷன்ல உங்க டவுன்லைன்ல வந்த மிஸ்டர் ஏ அவரு 300 பிவி முடிச்சிட்டாரு அப்படின்னா அந்த பிவியை உங்களுக்கு கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு 200 பிவி தான் இருக்கும். அப்ப மீதி 82 பிவி நீங்க பண்ணணும். நீங்க செல் பிவியாவோ இல்ல இன்னொருத்தர ஸ்பான்சர் பண்ணியோ பண்ணலாம். இதெல்லாம் தெளிவா புரிஞ்சுக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம ஃபாஸ்டா பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு எத்தனை பேரை உருவாக்குறோமோ அதுதான் நம்ம ஃபாஸ்டா பிசினஸை சக்சஸ் பண்றதுக்கான வழி. வெஸ்டீஜ்ல ஃபாஸ்டா சக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டை தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நம்ம டீம்ல வர்ற ஒவ்வொருத்தரையும் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வச்சிட்டோம். சாம்பியன்ஸ் டேல அவங்களுக்கு நம்ம ஒரு பேட்ஜ் வாங்கி கொடுத்துட்டோம். அவங்க வீட்டில் ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அச்சீவர்ஸ் ஹோம் மீட்டிங் நடத்திட்டோம். அவங்கள கேக் கட்டிங் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா சக்சஸ் சக்சஸ் சக்சஸ். இதை தவிர வேற எதுவுமே இல்லை வெஸ்டீஜ்ல. ஃபாஸ்ட் ஸ்டார்ட்ல தான் நம்முடைய முழு சக்சஸும் இருக்கு. நம்ம ஃபாஸ்டா அச்சீவ் பண்றதுக்கும் சரி, சுவிட்சர்லாந்து ட்ரிப்புக்கு நம்ம எலிஜிபிள் ஆகிறதுக்கும் சரி, ஃபாஸ்ட் ஸ்டார்ட் ஒரு மிகப்பெரிய டூல். கன்சிஸ்டன்சி ஃபாஸ்ட் ஸ்டார்ட், கன்சிஸ்டன்சி ஃபாஸ்ட் ஸ்டார்ட். கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல எவ்வளவு லாபம் கிடைக்கும்? கன்சிஸ்டன்சி ஆஃபர் ஒவ்வொரு மாதமும் 14ஆம் தேதி வரைக்கும், 2ஆம் தேதியிலிருந்து 14ஆம் தேதி வரைக்கும் எல்லாத்தையுமே கரெக்டா புரிஞ்சுக்குங்க. முதல்ல 12 வரைக்கும் இருந்தது, இப்ப 14 வரைக்கும் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா இல்லையா அந்த கேள்வியே வேண்டாம். 14, 13ஆம் தேதி, 12ஆம் தேதி லீடர்ஸ் உங்க டீம்ல யார் யாரு கன்சிஸ்டன்சி வாங்குறாங்களோ அவங்க லிஸ்ட்டை தனியா வைங்க. அதை விட நமக்கு என்ன வேலை இருக்கு? ஒரு டைரியில் எழுதுங்க. கன்சிஸ்டன்சி யார் யார் வராங்களோ ஒரு டைரியில் எழுதுங்க. அவங்களோட ஃபோன் நம்பரையும் தயவு செய்து பக்கத்துல எழுதுங்க. அவங்களுடைய அப்ளைன் நேமையும் எழுதிடுங்க. ஒண்ணு அப்ளைன்ட்ட சொல்லுங்க, உங்க டீம்ல இவங்க இன்னும் கன்சிஸ்டன்சி வாங்கல மேடம். நம்ம ஆப் இருக்கு, கையிலேயே ஆப் இருக்கு. எதையோ சோசியல் மீடியால பார்த்துட்டு இருக்கோம், வாட்ஸ்அப்ல எதையோ கேட்டுட்டு இருக்கோம், எதையோ பார்த்துட்டு இருக்கோம். நம்ம வெஸ்டீஜ் ஆப்ல அந்த டைம்ல நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம மிகப்பெரிய வெற்றி அடையலாம். வெஸ்டீஜ் ஆப்ல நீங்க செக் பண்ணுங்க, உங்க டவுன்லைன்ல எல்லாரும் கன்சிஸ்டன்சி வாங்கிட்டாங்களா? 10ஆம் தேதி, 11ஆம் தேதி, 12ஆம் தேதி செக் பண்ணிட்டீங்கன்னா மீதி 2 நாள்ல வாங்க வச்சிடலாம். 14ஆம் தேதி செக் பண்ணீங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. அதே மாதிரி ஃபாஸ்ட் ஸ்டார்ட் யார் யாருக்கு எவ்வளவு பிவி கம்மியா இருக்கு? ஒரு சிலர் 180 பிவி, 200 பிவி, 250 பிவி பண்ணி கூட ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டை சொல்லி முடியாம போயிடுறாங்க. ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டை அவங்க அப்ளைன்னு சொல்லாம இன்ஃபார்ம் பண்ணாம அவங்களுக்கு அந்த ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடியல. அப்புறம் சொல்றாங்க, சார் நான் போன மாசம் 250 பிவி பண்ணேன் சார், 32 பிவில மிஸ் ஆயிடுச்சு, அவங்களோட ரெகக்னேஷன் மிஸ் ஆயிடுச்சு, அவங்களோட அச்சீவ்மெண்ட் மிஸ் ஆயிடுச்சு. ஒன்ஸ் வெஸ்டீஜ்ல ஜாயின் பண்ணா நீங்க எந்த லெவலில் வேணாலும் எப்போ வேணாலும் அடையலாம். ஆனா ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டை ஒரே ஒரு முறை தான் அடைய முடியும். ஃபாஸ்ட் ஸ்டார்ட் நம்ம ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் அச்சீவரா இருக்கிறோமா அப்படின்றது பெரிய கேள்வி. ஃபாஸ்ட் ஸ்டார்ட் நம்ம நாளைக்கு போய் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பேசுறோம், சார் நீங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா சார் அப்படின்னா கெட்டா சொல்லலாம், ஆமாங்க நான் பண்ணேங்க, நான் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிச்சேன், எனக்கு டைரக்ட் லைன் 3 பேரை ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வச்சேன், அதுக்கு அன்றைக்கு எனக்கு 4 ஸ்பைரல்னா கொடுத்தாங்க, இன்னைக்கு 1000 ரூபாய் வவுச்சர் கொடுக்குறாங்க, அன்றைக்கு 4 ஸ்பைரல்னா கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 3 பேரையும் டைரக்டா ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வச்சேன். நான் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது இல்லாம எனக்கு டைரக்டா வந்த 6 பேரையும் நான் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வச்சேன். இதை நான் இப்பவும் கெத்தா சொல்ல முடியும்.
அப்போ அது இது மாதிரி நீங்க எத்தனை பேர் சொல்ல முடியும்? நான் என்னுடைய டைரக்ட் ஸ்பான்சர் எல்லாருமே நான் ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வச்சேன்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அதாவது கம்பெனி நம்ம ஃபாஸ்ட் ஸ்டார்ட்டுக்கு ரெகக்னிஷன் கொடுத்து எல்லாம் பண்றாங்க. உங்களுக்கு டைரக்டா 3 பேருக்கு நீங்க 3 பேரா நீங்க உங்களோட டைரக்ட் ஸ்பான்சர் 3 பேரை ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வச்சீங்கன்னா உங்களுக்கு 1000 ரூபாய்க்கு வவுச்சர் தராங்க. அது எத்தனை பேருக்கு தெரியும்? டைரக்ட் ஸ்பான்சர் 3 லைன்ல ஃபாஸ்ட் ஸ்டார்ட் இல்ல, 3 லைன்ல நீங்க டைரக்டா ஸ்பான்சர் பண்ணவங்க 3 பேரை ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ண வச்சீங்கன்னா அவங்க எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிருக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் பொருளே வாங்காம இருக்கலாம். இந்த மாசம் அவங்க ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணா கூட அந்த எலிஜிபிலிட்டி உங்களுக்கு உண்டு. 3 பேர் பண்ணாங்கன்னா 1000 ரூபாய்க்கு வவுச்சர் உண்டு, தனியா வரும். அதுக்கு நீங்க ப்ராடக்ட் வாங்கிக்கலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம். ஆல்மோஸ்ட் அது செக் மாதிரி தான். ஓகேவா? ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. கத்துக்குங்க. ஒவ்வொரு ட்ரைனிங்லயும் மீட்டிங்லயும் கத்துக்குங்க. நீங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா இமீடியட்டா உங்க அப்ளைன்ட்ட கேளுங்க. எந்த சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க அப்ளைனுக்கு தெரியலையா அதுக்கு மேல உள்ள அப்ளைன்ட்ட கேளுங்க. இங்க அப்துல் நபீல் சார் சொன்ன மாதிரி இங்க பொறாமைக்கு இடமே இல்லை, போட்டிக்கு இடம் இருக்கு. யாருடையும் போட்டி போடுங்க, பொறாமை இல்லை. இங்க பொறாமைப்படுறதுனால எதுவும் கிடைக்க போறது இல்லை. அதனால நம்ம சில விஷயங்களை கத்துக்கிறோமா உள்ள எடுத்துக்கணும். பொறாம வாழ்க்கையில என்றைக்குமே யாருடையுமே பொறாமப்படாதீங்க. பொறாமப்படுறதுனால எதுவுமே நடக்க போறது இல்லை. யார் வேணாலும் நல்ல ட்ரெஸ் போடலாம், யார் வேணாலும் நல்ல கார் வாங்கலாம், யார் வேணாலும் அழகா இருக்கலாம், உங்களோட கலரா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவங்கள பொறாமப்படுறதுனால உங்களுக்கு அதெல்லாம் வந்துருமா? அந்த கலர் உங்க கையில வந்துருமா? போட்டி போடுங்க. அவங்க ஒரு கார் வாங்கிருக்காங்களா, நீங்க ஒரு காருக்கு போட்டி போடுங்க, தப்பு கிடையாது. அதை விட நல்ல கார் வாங்கணும்னு போட்டி போடுங்க. வெஸ்டீஜ்ல அதெல்லாம் சாதிக்கிறது ஈஸி. அதனால போட்டி எப்ப வேணாலும் யாரோட வேணாலும் எங்க வேணாலும் போடலாம். உங்க அப்ளைன் இன்னைக்கு விக்டோரியா மேடம் 8 லட்சம் ரூபாய் வாங்குறாங்களா, அதை விட அதிகமா வாங்கணும், போட்டி போடுங்க. போட்டி போட்டா நம்ம போட்டி போட்டு செய்யும் போது நமக்கு அதிகமா செக் வரும்போது நம்ம அதை வந்து அதிகமா சரியா பிளான் பண்ண முடியும். அந்த பணத்தை நம்ம யூஸ் பண்ண முடியும். பொறாமப்பட்டா பணத்தை யூஸ் பண்ண முடியுமா? நம்ம அக்கௌண்ட்ல பணம் வருமா? போட்டி போட்டதான் பணம் வரும். அதுக்கு நம்ம திறமையை வளர்த்துக்கணும். அதுதான் முக்கியம். ஓகே, நம்ம வெங்கடேஷ் சார் ஃபீல்டுக்கு போயிட்டாரு. இப்ப அக்ரி ஃபீல்ட்ல இருந்து இப்ப வெங்கடேஷ் சார் பேசுறாரு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். காலைல எந்த ஏரியாவில் நிக்கிறீங்க? ராயகோட்டை பக்கத்துல ராயகோட்டில் ஒரு பக்கம் ஒரு 3 கிலோமீட்டர் சார். ரவி ஜிபி. ஆமா சார். கிளமங்கலம் ரூட். ஓகே, ஃபைன், சூப்பர். செந்தில் சார் ஃபீல்டு தான் இன்னைக்கு. செந்தில் சார் கொஞ்சம் வெளில போறாரு இன்னைக்கு. அதுக்கோசம் வந்து சார் ஜேபிஆர் டீம் கொண்டு காலையில வந்துட்டேன். சரி, ரைட், ஓகே, நல்லது. இது ரோஜா தோட்டத்தில் நிக்கிறீங்களா? ஆமா சார். அந்த ரோஜா தோட்டத்தை காட்டுங்க, மக்கள் எல்லாம் பார்க்கட்டும். சார் காலையில பாருங்க, ரோஸ் கார்டன்ல போய் நிக்கிறாங்க. அங்க பாத்தீங்கன்னா சார், இதுல வந்து சிகர்லாம் ஃபர்ஸ்ட் வராம இருந்துச்சு சார். வந்து சிகர்லாம் மேக்ஸிமம் வராம இருந்துச்சு. நான் வந்து சொல்லி கூட ஒரு 3 டோஸ் கொடுத்து பண்ணி பாருங்க, சிகர் லாக் பண்ணி சொல்லி கொடுத்தா கேட்டா 1 டோஸ் தான் கொடுத்தாங்க, லாக் பண்ணிச்சு சார். பார்த்தா சூப்பர். நிறைய புதுசா தளர்த்திருக்கு, நல்ல ரோஸ் வந்திருக்குது. வெரி குட். சிகர் நல்லா வந்துங்க சார். நான் வந்து சொல்லிதான் சார் தரேன். கேட்டா வந்து 3 டோஸ் கேட்டா 10 நாளைக்கு ஒரு முறை அடி உரம் தரணும். ஸ்ப்ரே வந்து மாசம் ஒரு டைம் வந்து வீட்டுக்கு ஒரு டைம் பண்ணணும் சொல்லி தான் கொடுக்குறோம் சார். கரெக்டாக பார்த்தா நான் 50 நாள் டைம் கேட்பேன். ஆனால் 10 நாள் கூட அவ்வளோ சீக்கிரம் நல்லா வந்துச்சு சார். நல்லா வந்துச்சு. இப்போ அவங்களே நேற்று போக பண்ணாங்க. நான் இன்னைக்கு வரேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கொஞ்சம் ஸ்ப்ரே பண்ணுறது கொஞ்சம் பிளான் பண்ணிங்க சார். இன்னைக்கு பிளான் பண்ணிக்கிறோம் மறுபடியும். வெரி குட், சூப்பர். அதாவது விவசாய புரட்சி நல்லா இருக்கு சார். பார்த்தா அவங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் பூ ஒரு 70 கிலோ 80 கிலோ வருது சார். பூ வருது இப்போ அவங்களுக்கு. வெரி குட். இப்போ முதல்ல எவ்வளவு வந்தது, இப்ப எவ்வளவு வருது பூ? அதாவது முன்ன பார்த்தா ஒரு 45 கிலோ 50 கிலோ எடுத்தாங்க. இப்போ வந்து ஒரு 70 கிலோ வருது சார். 70 கிலோ வருது. இப்போ கொடுத்து பார்த்தா 10 நாள் ஆகுது. நம்ம கொடுத்த சீக்கிரம் நல்லா வந்துருக்குது. ஆனால் எனக்கு மொத்தம் நான் 50 நாள் டைம் கேட்பேன். கரெக்டாக 50 நாள் டைம் கேட்பேன். ஒத்தி டபுள் எடுத்துற மாதிரி கேட்பேன். சார் 10 நாளே ஒரு 25 கிலோ எக்ஸ்ட்ரா வருது சார். பரவாயில்ல. இப்போ 25 கிலோ எக்ஸ்ட்ரா வருது. வெரி குட், சூப்பர். ஆமா சார். இப்போ மறுபடியும் ஸ்ப்ரே ப்ராடக்ட் கேட்டாங்க. அதான் என்னோட ரவி சார் பேசிக்கிறார் சார். இப்போ கிரேட், சூப்பர். நியூ டைமண்ட் ரவி சார் அங்க நிக்கிறாரா? ஆமா சார். டைமண்ட் டைரக்டர். ஆமா
அவர் தான் ப்ராடக்ட் கொடுத்துருக்காரு இப்போ அவர். ப்ராடக்ட் கொடுத்து பேசிட்டு இருக்காரு. வெரி குட், சூப்பர். இப்போ ஆமா வந்து சார். நல்லா வரும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால வந்து இந்த ப்ராடக்ட் தேங்க்யூ. நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் அந்த பூவோட பிரைட்னஸ் நல்லா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ வந்து நீங்க வேர்வெளியா வந்து இப்போ மொத்தம் 1.5 ஏக்கரா தானே இது? 1.5 ஏக்கராக்கு நீங்க இது ஃபுல்லாவே வந்து இப்போ அடி உரம் என்ன கொடுத்தீங்க இப்போ லாஸ்டா? இல்ல யூமிக் தான் கொடுத்துருக்கோம். வேற யூமிக் அது முன்னாடி கொடுத்த 12 கரை வச்சோங்க. டிஏபி அதுல எதுவுமே தரல. சரி இப்போ நீங்க சொன்ன இல்லையா டிஏபி ஒரு 10 கிலோ டிஏபி அதை ஊற வச்சுட்டு இப்போ எவ்வளவு ஊற வைக்கல தானே? ஊற வச்சுட்டு டிஏபி எவ்வளோ சார்? டிஏபி ஒரு அதான் 1.5 ஏக்கரா ஒரு 20 கிலோ 20 கிலோ ஊற வச்சிருக்கோம். ஒரு மூட்டையில பாதி ஒரு மூட்டை போட்டு 20 கிலோ 2 நாள் ஊற வைக்கணும். 48 மணி நேரம் ஊறணும். ப்ளஸ் நான் கொடுக்கறதோட சேர்த்து ஆட் பண்ணணும். அப்பதான் ரிசல்ட் பக்கம் வரும். நான் சொல்ற மாதிரி கடை செய்யணும். அவ்வளோ உங்க வேலை. 2 நாள் நீங்க ஃபுல்லா ஊற வச்சிருக்கேன். ஊற வச்சுட்டு தண்ணியை மட்டும் எடுத்துட்டு தண்ணி விடும்போது இந்த லிக்விட் இந்த 3 ஆரஞ்சு டப்பாவும் அந்த பவுடர் 3 இல்லையா இதையும் வந்து கலந்து இப்ப இது 3 பவுடர் 3 டப்பா மொத்தம் 4 இது. அது 4 அது ஆரஞ்சு டப்பா. ஆமா. இது எல்லாமே உங்களுக்கு வேலையிலே கொடுத்துருங்க. மேல ஸ்ப்ரே எவ்வளவு ஸ்ப்ரேக்கு? ரைட் ஆகுது. 300 லிட்டர் அடிக்கணும். 300 லிட்டர். ரைட். ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி போறோம். ஆமா. ஃபர்ஸ்ட் நீங்க அந்த கெமிக்கல் இது அடிக்கிறீங்க ட்ரிப்ஸ்க்கு. ஆமா. ட்ரிப்ஸ்க்கோ இல்ல வேற எதுக்கு நீங்க மருந்து அடிச்சாலும் உங்களுக்கு தேடி விடுங்க. அதோட சேர்த்து அதாச்சும் அது தனியா கலெக்ட் போங்க. அது எல்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரெண்டும் தனியா மிக்ஸ் பண்ணி வச்சு இது தனியா ஊத்திக்கணும். அது தனியா ஊத்திக்கணும். இது வந்து 300 1 லிட்டருக்கு 1 ml 300 லிட்டருக்கு 300 ml மட்டும் எடுத்து பேலன்ஸ் 200 ml கையில அப்படியே வச்சுக்கோங்க. அடுத்த ஸ்ப்ரேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுல இது பவுடர் இது ஃபுல்லாவே 2 பாக்கெட் 300 லிட்டருக்கு போட்டுடலாமா? போட்டுக்கலாம். இது 300 லிட்டருக்கு இது வந்து 300 ml ஏற்றிட்டோம். 300 ml இதுல மட்டும் 300 ml மட்டும் இது 2 டப்பாவும் ஃபுல்லா எடுத்துக்கோங்க. தனியா ஒரு இதுல கலந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எத்தனை டேங்கோ அத்தனை லிட்டர் தண்ணி கலந்து வச்சுக்கோங்க. ஊத்தும் போது ஒண்ணா ஊத்தி சரிங்களா? அவ்வளவுதான். இது மட்டும். இப்ப இது இயற்கையே எப்படி? ஆமா 100% இயற்கை தான் சார். நான் சொல்றத கேட்டுக்கோங்க. நான் சொல்ற மருந்து மட்டும் நான் சொல்ற மாதிரி கரெக்டா விடுங்க. 45 நாள் டைம் நான் சொல்ற மாதிரி 15 நாளைக்கு ஒரு மாதிரி அடி விடுங்க. இப்ப எவ்வளவு அறுக்குதோ பூ எழுதிச்சுக்கோங்க. 45 நாள் கழிச்சு ஒத்தி டபுளா பூ வரலன்னா நீங்க சொல்ற மாதிரி நான் கட் பண்றேன். இது இனிமேல் வந்து 60 கிலோ 80 கிலோ பூ வரும். ஓகே. நெக்ஸ்ட் பேட்ச் உங்களுக்கு வரதான் தெரியும். நீங்க என்ன அதான் நான் சொல்றேன். இப்ப எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். கணக்கு வராது. நெக்ஸ்ட் பேட்ச் என்ன அறுக்குதோ இந்த மருந்து நீங்க கொடுத்து ஆரம்பிச்சதுல இருந்து இந்த கொடுக்கும் போது என்ன மருந்து இது பூ வந்துட்டு இருக்கோ அடுத்த 50 நாள் இதுக்கு டபுளா மாத்தி அதாவது நீங்க சும்மா தேவையில்லாம அவங்க சொல்லி கேட்க கூடாது. நான் சொல்றது உங்க வேலை வந்து பூவா இருக்கணும், தண்ணி விடணும். 2 வேலை மட்டும் தான் உங்களுக்கு. மத்த என்ன அடிவுரை என்ன கொடுக்கணும் ஸ்ப்ரே பண்ணி நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. உங்க ரிசல்ட் வேலை என்ன கேளுங்க. நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன். ஓகேவா? ஓகே ஓகே ஓகே. 2 நாள் சத்தியம் எடுத்துறாங்க. 2 நாள் வர ஊழி வச்சுட்டாங்க. ஓகே ஓகே ஓகே. சார் இது விட்டு எத்தனை நாளைக்கு ரிசல்ட் நமக்கு கண்ணுக்கு தெரியும்? அதாச்சும் 2வது டோஸ் கொடுக்கணும். மருந்து 2வது டோஸ் கொடுக்கணும். இது இப்போ கொடுத்தது பாத்தியா 2வது டோஸும் நம்ம கொடுக்கணும். ஆக்சுவலா வந்து இந்த பவுடர் வந்து பாத்தீங்கன்னா மேல ஸ்ப்ரே பண்ணுவாங்க. சூப்பர். அருமையான ஒரு விளக்கம் எல்லாருக்கும் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு மார்னிங் வந்தவங்களுக்குலாம் இது ஓரளவுக்கு இந்த அக்ரி ஃபீல்ட்ல போய் எப்படி பேசணும் அப்படின்றது புரிஞ்சிருக்கும். எங்க ஜேபிஆர் சார்ட்ட கொடுங்க. ஒரு சார் சார் சரி ஓகே. குட் மார்னிங் சார். சூப்பரா விளக்கம் கொடுத்தீங்க. நாங்க எல்லாரும் அதை கத்துக்கிட்டாங்க. நிறைய பேர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. காலையில அக்ரி ஃபீல்டு எப்படி போகணும், எப்படி பேசணும், ஒரு விவசாயிட்ட எப்படி பேசணும்ன்றத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். பண்ணுவோம். கண்டிப்பாங்க சார். சிறப்பா செய்வோம் சார். எனிவே வாழ்த்துக்கள். இந்த மாசம் டைமண்ட் டைரக்டர் கம்ப்ளீட் பண்றீங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். கண்டிப்பாங்க சார். செய்யலாம் சார். 2 பேருடைய வெற்றி பயணம் தொடரட்டும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஜேபிஆர் சார், வெங்கடேசன் சார், ரொம்ப வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஃபீல்டில் இருக்கீங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஓகே, கிரேட், சூப்பர். அதாவது டெய்லி காலையில இவங்க பைக்ல போறாங்க அப்படின்றத பார்த்தது. இன்னைக்கு காலையில எப்படி விவசாயிகள்கிட்ட பேசுறாங்க, எப்படி ஒரு விவசாயியை நம்ம அப்ரோச் பண்ணணுன்றத டைரக்டாவே காட்டிட்டீங்க. அவரு வெங்கடேஷ் சார் இவ்வளவு நேரம் உங்களை காட்டிட்டு இருந்தாரு. எல்லாருமே அதை கவனிச்சாங்க. அப்படிங்களா? உங்களுக்கே தெரியாம நீங்க எல்லாருக்கும் கோச் ஆயிட்டீங்க.
அதெல்லாம் சொன்னா வந்து டைரக்டா கூட கோச் கொடுக்குறோம் சார். அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் பிரச்சனை அதெல்லாம் பேச எனக்கு இல்ல, பழக்கம். அதுதான் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் அதுதானே. அதாவது டீம் விக்டரியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய வளர்ச்சி அதுதான் இப்ப பேசிட்டு இருந்தோம். பொறாமையை விட போட்டி இருக்கணும், பொறாமை இருக்கக்கூடாது. தெரியாதுன்னா கண்டிப்பா. கத்துக்கணும், தெரியாதுன்னு சொல்லக்கூடாது, கத்துக்கணும். இந்த நீங்க பண்ணக்கூடிய ஆக்ஷன் தான் இன்னைக்கு உங்களை அவரை டைமண்ட் டைரக்டர் ஆக்கியிருக்கு, உங்களை வந்து இந்த மாசம் டைமண்ட் டைரக்டரா மாத்துது. அதுக்கான கண்டிப்பா சார். வேலைகளை எல்லாருமே கரெக்டா பண்றீங்க. காலைல ஃபீல்ட்ல போய் பண்ணும்போது தான் இந்த ரிசல்ட் வரும். இந்த ஆக்ஷன் தான் ரிசல்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாம் தோட்டத்துல நல்ல தளிர் வந்திருக்கு. இன்னும் அடுத்த ஆமா சார். மொட்டு பூவெல்லாம் நிறைய வர்றதுக்கான வேலைகளை கரெக்டா பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள். அவ்வளவுதான். இன்னொரு 15-20 நாள்ல பாத்தீங்கன்னா இதோட ரிசல்ட் வேற லெவல்ல இருக்கும் சார். ஆமா, தோட்டம் இது ரொம்ப எல்லாமே அந்த full-ஆ தளிர் எல்லாமே மாறி பூவா அதுல மொட்டு வர ஆரம்பிக்கும். ஆமாங்க சார். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்த இன்னொரு 10 to 15 டேஸ்ல எல்லாம் பூவா மாற ஆரம்பிச்சிருங்க. அதான் எல்லாம் பூவா அதுல மொட்டு வரும். ம். கிரேட் சார், சூப்பர். தேங்க்யூ ஓகே சார். தேங்க்யூ காலையிலே சார். ரோஜா தோட்டத்துக்கு கூட்டிட்டு போன வெங்கடேஷ் சாருக்கும் ஜேபிஆர் சாருக்கும் ரொம்ப நன்றி. நன்றிங்க சார். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இதை பார்க்கும்போது இன்னைக்கு ஒரு சிலருக்கு என்ன தோணுச்சு, இந்த அக்ரி ஃபீல்டு இப்போ இந்த காலைல 2 பேரை அக்ரி ஃபீல்ட்ல தோட்டத்துல பார்த்து அவங்க சொன்ன விளக்கங்கள் உங்களுக்கு எப்படி தோணுச்சு? உங்களுக்கும் உடனடியா நம்மளும் இது மாதிரி பண்ணணும்னு தோணுச்சா? ஹலோ. கண்டிப்பா சார். ஸோ அதுதான், அதாவது யார் யாருக்கு வாய்ப்பு இருக்கோ, யார் யாருக்கு அக்ரி ஃபீல்டுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கோ போய் முதல்ல இறங்கி பேசுங்க. நம்ம அக்ரி 82 அக்ரி ஹியூமிக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். எந்த செடியா இருந்தாலும் கொடுக்கலாம், எந்த மரமா இருந்தாலும் கொடுக்கலாம். கொடுத்து பாருங்க, ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் என்னென்ன கொடுக்கறதுன்றதுக்கு நம்ம அருள் பிரகாசம் சார் டெய்லி அந்த அக்ரி குரூப்ல எல்லாத்துக்கும் கொடுக்குறாங்க. யார் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றாங்க. அழகா அதுல நீங்க உங்க போட்டோவோட வீடியோவோட அதுல போட்டீங்க, அந்த செடியை பற்றிய டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா இமீடியட்டா உங்களுக்கு என்ன கொடுக்கணும், எப்படி கொடுக்கணும்ன்றத தெளிவா சொல்றாங்க. ஸோ பயன்படுத்திக்கங்க, வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. யார் யாரு நம்ம கூட இருக்காங்களோ, யார் யார்கிட்ட கத்துக்க முடியுமோ பயன்படுத்திக்கங்க. நம்ம ஜேபிஆர் சார் வெங்கடேஷ் சாரை வச்சு ஒரு அக்ரி ட்ரைனிங்கும் நம்ம கூடிய சீக்கிரம் கொடுக்க போறோம். அதுக்கான ஏற்பாடுகளை நாங்க பேசிட்டு இருக்கிறோம், கொடுப்போம். ஸோ ஒருத்தர் இந்த மாசம் கிரவுண்ட் டைரக்டர் ஆகுறாரு, ஒருத்தர் டைமண்ட் டைரக்டர் ஆகுறாரு. வெங்கடேஷ் சார் கிரவுண்ட் டைரக்டர் முடிக்கிறாரு, ஜேபிஆர் சார் டைமண்ட் டைரக்டர் முடிக்கிறாங்க. அதுக்கான வாழ்த்துக்களை சொல்லுவோம். வாழ்த்துக்கள் எல்லார் சார்பிலையும் அந்த மார்னிங் செஷன்ல உங்களுக்கு வாழ்த்துக்களை அட்வான்ஸா சொல்றேன் சார். வாழ்த்துக்கள். யாரும் உங்களுக்கு வாழ்த்து சொல்லணுமோ நீங்க சொல்லிக்கலாம், உங்க மைக் ஆன் பண்ணி. டைரக்டராவுக்கு வாழ்த்துக்கள். ஜேபிஆர் சார் டைமண்ட் டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். பட் இன்னைக்கு இந்த அக்ரி பில்டுக்கு கொடுக்கும்போது தைரியமா கொடுக்கலாம். ஹெல்த்து கூட நம்ம பயந்துக்கிட்டு எப்படா கொடுக்குறதுன்னு ஒரு பயம் இருக்கும். இந்த அக்ரிக்கு கண்டிப்பா தைரியமா சார் சொன்ன மாதிரி அக்ரி 82 அக்ரி ஹியூமிக்கு கொடுத்தோம்னா தாராளமா ஜெயிக்கலாங்கிறத தெளிவா நான் புரிஞ்சுட்டேங்க. நம்ம தைரியமா எதை வேணாலும் கொடுக்கலாங்கிறத நான் இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டேங்க. கண்டிப்பா இன்னைக்கு அதை எடுத்து செய்யறதுக்கு தயாராயிட்டேன். தேங்க்யூ சார். ஹெல்த்துக்கு நீங்க பயப்பட வேண்டியது இல்ல. நீங்க ஹெல்த்துக்கு எதை கொடுத்தாலும் ஒண்ணும் ஆகாது. ஏன் அதை பயப்படுறீங்க? அப்ப நீங்க எடுக்கிறது இல்ல. அந்த வார்த்தை வரவே கூடாது. சரி சார். மனுஷனுக்கு கொடுத்தாலும் சரி, மண்ணுக்கு கொடுத்தாலும் சரி, வெஸ்டேஜ் ப்ராடக்ட்டை தைரியமா கொடுக்கலாம். தேங்க்யூ சார். அதனால அந்த பயம் வரவே கூடாது. அப்ப நீங்க ரெகுலரா நீங்க ஹெல்த் ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸ்பைரல்லாம் எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஹியூமிக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாமா, அது மாதிரி ஸ்பைரல்லாவும் ஆலோவேராவும் எல்லாருக்கும் கொடுக்கலாம். எஸ் சார். புரிஞ்சுக்கிங்க. அப்புறம் யார் யாருக்கு என்னென்ன சப்ளிமெண்ட் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கொடுக்கலாம். சப்ளிமெண்ட்டை எடுத்துக்கிட்டா வருமுன் காப்போம், அவ்வளவுதான். அதனால சிறப்பா அதை பண்ணலாம். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ வெங்கடேஷ் சார். தேங்க்யூ ஜேபிஆர் சார். தேங்க்ஸ். தெரியுது. திருமணம் தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ சார். பயம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க அதை ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வெங்கடேஷ் சாரும் ஜேபிஆர் சாரும் அவங்களுடைய அக்ரி ஃபீல்டு இதை நம்ம டைரக்டா பார்க்கறதுக்கும் பேசுறதுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. மற்றவங்களும் அதை புரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துங்க. தெரியாத சந்தேகங்களை உங்க அப்ளைன்ட்டு உடனடியாக கேளுங்க, பேசுங்க. சந்தேகத்தோட தயவு செய்து யாரும் இருக்காதீங்க. எந்த சந்தேகமா இருந்தாலும் சரி, இன்றைக்கு காலைல பார்த்தது இது எல்லாமே உங்க அப்ளைன்ட்ட பேசுங்க. உங்க அப்ளைன்ட்ட டெய்லி பேசுங்க, தப்பே கிடையாது.
ஃப்ரீயா இருக்கும் போதெல்லாம் அப்ளைன்ட்ட பேசுங்க. அடுத்து என்ன பண்ணலாம், அடுத்து என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் பேசுங்க. நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். பேசினாதான் நீங்க மனம் திறந்து பேசினாதான் ஐடியாவே நிறைய கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய பிசினஸ் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகும். இன்னைக்கு சக்சஸ் பண்ணவங்க எல்லாருமே அப்படிதான் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, தேங்க்யூ, விஷ் யூ வெல், தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.